எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவருடைய இயக்கத்தில் நம்ம நயன்தாரா அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக டைரக்ட் ஓடிடி ப்ரீமியராக ஹாட் ஸ்டாரில் ஸ்டீமான மூக்குத்தி அம்மன் இந்த படத்தை தேட்டருக்காக தான் எடுத்தாங்க. லாக்டவுன் பேண்டமிக் தேட்டர் இல்லை, சரி எவ்வளோ நாள் நம்ம கையிலே இந்த படத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக டிஜிட்டலாக இந்த படத்தை ஸ்டீம் பண்ணாங்க. ஓடிடியில் வெளிவந்ததுக்குமே இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாகவும் இந்த படம் மாறி இருக்கேன். இந்த படம் இட்டானப்பவே நம்ம ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தாப்புல இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் நான் பண்ண போகிறேன், அதுக்கான ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபேன்ஸுங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, பிகே படத்துடைய முதல் பாகம் மட்டும்தான் வந்திருக்கு, செகண்ட் பார்ட் வரலையே, செகண்ட் பார்ட் எப்படி இவர் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிகே படத்துடைய தமிழ் வருஷனாக தான் இந்த படம் எடுக்கப்பட்டு இருக்கும். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், அதே மாதிரி கான்செப்டில் தான் இந்த படத்தையும் மேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் நம்ம ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை மேக் பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் இப்போதைக்கு பண்ண போகிறாங்களாமா. அதில் குறிப்பாக இந்த படத்தில் நம்ம நயன்தாரா அவர்கள் லீட் ரோல் பண்ண போகிறதில்ல, ஆக்டர் திரிஷா தான் இந்த படத்தில் லீட் ரோல் இப்போதைக்கு பண்ண போகிறாங்களாமா. ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, நயன்தாராக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னாச்சுன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேண்டாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா அவங்க பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், சம்பளம் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கலாம், அதனால் கூட அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. மீன் படத்தரப்பில் முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ மூக்குத்தி அம்மன் 2 உங்களுக்காக கூடிய விரைவில் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆர்ஜே பாலாஜி அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் தான் இப்போதைக்கு இறங்கியிருக்காப்புல. அந்த படத்தில் நயன்தாரா நடிக்க போகிறதில்ல, திரிஷா தான் நடிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.